ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ இன்ட்ரோ எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இந்த நோட் சீரிஸோட எல்லா வீடியோவும் கம்பைன் பண்ணி ஒரு 40 செகண்டில் கொண்டு வந்திருக்கேன். மியூசிக் கூட நல்லா வெறித்தனமாக இருந்தது. இன்ட்ரோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த ரெட்மியோட நோட் 10 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகுது கம்ப்ளீட்டாக நான் இந்த ஃபோன் வாங்கி. இதோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான், இந்த ஃபோனை பற்றி தான் ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே ஃபுல் வீடியோ போட்டாச்சு, தனித்தனி செக்ஷனாக கேமரா டெஸ்ட்டு, அன்பாக்சிங்கு, இதோட ரிவ்யூவு, இதோட என்னென்ன ஃபேக் ஃபீச்சர்ஸு அதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக வீடியோ பண்ணி போட்டாச்சு. சரிங்களா, இதுதான் கடைசி வீடியோ இந்த ஃபோனை பற்றி. ஏன்னா கம்ப்ளீட் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் போட போகிறது கிடையாது. இந்த ஃபோனை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் வைஸ் நல்லா இருக்குது. சரிங்களா, இந்த கேமராவோட டிசைன், பேக் டிசைன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது, டாட் நாட்ச்சு. அப்புறம் சின் செம்ம கம்மியாக இருக்குது. கீழே ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மேலே ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கரு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. கையில் பிடிக்க ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. சரிங்களா, நம்ம நிஜமாக நான் உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 20,000 பட்ஜெட் ஃபோன் மாதிரியே இது உங்களுக்கு தெரியாது. கையில் பிடிக்கும்போதும் சரி, இல்லை டிஸ்பிளே அந்த ஸ்மூத்னஸும் சரி, யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. ரெண்டாவது டிஸ்பிளே தான் இதில் மெயின் ஹைலைட்டிங் ஃபீச்சர். இந்த நோட் 10 ப்ரோலேயே பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். ஃபுல் ஹெச்டி 120 Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே. எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு ஃபீச்சர் அப்படின்னா ஒரு மெயின் விஷயமே இந்த ஃபோனோட டிஸ்பிளே. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஃபோன் சப்போஸ் வாங்குனீங்க, ரெட்மியோட நோட் 10 ப்ரோவோ இல்லை ப்ரோ மேக்ஸோ அப்படின்னா டிஸ்பிளே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சாம்சங்கோடது, OnePlusோட டிஸ்பிளேலாம் பார்ப்பீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் கன்ஃபார்மாக இந்த ஃபோனில் உங்களுக்கு இந்த 20,000 பட்ஜெட்லேயே கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தம்ஸ் அப் பண்ண விஷயம் ஷாமிக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அல்டிமேட். 120 Hz ஸ்மூத்னஸ், ரெஃப்ரெஷ் ரேட் சூப்பராக இருக்குது. ஐம் ரியலி ஹாப்பி வித் த டிஸ்பிளே. சரிங்களா, சரி ஓகே. இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்னாப்ட்ராகனோட 732G யூஸ் பண்ணுறாங்க ப்ராசஸரு. சரிங்களா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நோ கம்ப்ளைண்ட். நான் உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா எந்த ஒரு லேக் அப்படின்னு நான் பார்க்கல. சரிங்களா, MIUIயில் கொஞ்சம் பக்கு, அந்த 1 செகண்ட் 2 செகண்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனிங் டைம் கொஞ்சம் அந்த ட்ராக் பண்ணும்போது அந்த டிலே, அந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட்ஸ் மூலிமா கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஆப்டிமைஸாக இல்லை MIUI 12 இந்த ஃபோனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மேபி நெக்ஸ்ட்டு அப்டேட் மூலிமா சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இதில் கொடுக்குற டிஃபால்ட் லான்ச்சர் நான் யூஸ் பண்ணல. நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்டோட லான்ச்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் தான் ப்ரீவியஸ் ஃபோனில் யூஸ் பண்ணுறேன். அது நல்லா இருந்ததுனால அப்படியே இதுக்கு அடாப்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் MIயோட லான்ச்சர் யூஸ் பண்ணல, மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் தான் யூஸ் பண்ணுறேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு லேகும் நான் பார்க்கல. சரிங்களா, ஏன்னா ஹெவியாக யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுதா, ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி சொல்லுங்கள். ஹீட்டிங் இஷ்யூவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்குறீங்களா. ஹீட்டிங் இஷ்யூ இந்த ஃபோனில் கிடையாது. எப்போது ஹீட் ஆகுதுன்னா 2 டைம் தான். சார்ஜ் பண்ணும்போது ஃபுல்லாக நமக்கு அந்த டைமில் நீங்கள் ஓவராக ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா பம் கிட்ட ஒரு லைட் ஹீட்னஸ் தெரியுது அப்படின்னு சொன்னேன். அது ஒரு லைட்டு தான், ரொம்ப வெயிட் கிடையாது, லைட் ஹீட்னஸ் தான் தெரியுது. அப்புறம் கேமிங் கொஞ்சம் ஹெவியாக 1 hour கிட்ட விளையாடும் போது ஹை செட்டிங்கில் வச்சு விளையாடுங்க அப்படின்னா ஒரு லைட் ஹீட்டஸ் தெரியுது. அது தவிர நார்மல் டைமில் எந்த வகையான ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. சரிங்களா, பர்ஃபார்மன்ஸ் நோ கம்ப்ளைண்ட். ஓகே, அடுத்தது இந்த ஃபோனோட பேட்ரி லைஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. 5020 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி குவைட் சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி. சரிங்களா, 2 நாள் கம்ப்ளீட்டாக வரும் போல இது எனக்கு. நான் எப்படின்னா காலையில் சார்ஜ் போட்டுருவேன் 0 to 100. சரிங்களா, காலையில் சார்ஜ் பண்ணிட்டு ஃபுல் டே யூஸ் பண்ணுவேன். சரிங்களா, சோஷியல் மீடியா ஆப்ஸாக இருக்கட்டும், யூடியூப் பார்ப்பேன். யூடியூபோட க்ரியேட்டர்ஸ் ஆப்பில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் போவேன், ஃபேஸ்புக் போவேன், வீடியோஸ் ப்ரைம் வீடியோவில் சீரீஸ் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நைட்டு ஒரு 11 o'clock தான், 11-11:30 தூங்க போகும்போது ஃபோனோட சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 45 இருக்கும். அதுக்கு நான் நடுவில் சார்ஜே போட மாட்டேன். மார்னிங் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல் டே யூஸ் பண்ணிவிட்டு நான் தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 45, சில டைம் ஆவரேஜாக யூஸ் பண்ணேன்னா 55 கூட நான் பார்த்துருக்கேன். 40 வரைக்கும் போகுது.
சரிங்களா. அப்போனா வந்து 1.5 நாள் 2 நாள் கிட்ட என்னோடய யூசேஜ்க்கே வருது அப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2 நாள் மேலே கூட பேட்டரி லைஃப் கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீடு கூட நல்லா இருக்குது. 33 வாட்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறதுனால 1.5 ஹவரில் சார்ஜ் ஆயிடுது சரிங்களா. 0ல் வச்சு சார்ஜ் பண்ணால் 1.5 ஹவர். நான் பாதியிலே ஏற்கனவே வச்சுருப்பேன் 50% 40%னா 1 ஹவர் 40 மினிட்ஸ்லேயே வந்து 1 ஹவர் இல்லைனா 40 மினிட்ஸ்லேயே வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிடுது. ஸோ சார்ஜிங்கோட ஸ்பீடும் நல்லா இருக்குது, பேட்டரியோட பேக்கப்பும் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, ஃபோனோட டிஸ்பிளேவும் அல்டிமேட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வச்சுருக்கிற சீரீஸில் வந்து நோட் 10ஓட ப்ரோ மேக்ஸ் மாடல் 108 மெகாபிக்சல் கேமரா. இப்போது ப்ரோவில் வந்து 64 மெகாபிக்சல் கேமரா. அதில் GW2 யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இதில் HM2 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சரிங்களா. ஆனால் டீட்டெயிலிங் வைஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 108ல் கொஞ்சம் டீட்டெயிலிங் பெட்டராக இருக்கும். நான் ப்ரீவியஸோட F41க்கும் இந்த கேமராக்கும் டீட்டெயிலிங் அந்த கேமரா டெஸ்ட் ரிவ்யூ நான் கிளியராக வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா போய் பாருங்கள் சரிங்களா. அவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் 64க்கும் 108க்கும் கிடையாது. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நான் இப்போது காலையில் பார்த்தேன் ரெட்மியோட நோட் 10 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் கம்பேரிஷன் கேமராவோடது பார்க்கும்போது ரெட்மியோட நோட் 10 ப்ரோவில் வந்து சில இமேஜஸ்லாம் வந்து வார்ம் மாதிரி இருக்குது. வார்ம்னால் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. இதுவே நோட் 10 ப்ரோ மேக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, கலரு கொஞ்சம் கூல் எஃபெக்ட் மாதிரி இருக்குது, பட் கலர்ஸ் ஓவராலாக நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி சம் இஷ்யூ இருக்கா நோட் 10 ப்ரோவில், அது அப்டேட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லை சென்சாரே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் எல்லோயிஷ் மாதிரி தெரியுது. இதுவும் அந்த ஃபோனும் கம்பேர் பண்ணி ரெண்டுத்தையும் பார்க்கும்போது 108 and 64 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் அது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது, இது கொஞ்சம் நேச்சுரல் கலர் மாதிரி இருக்குது. அதே மாதிரி லோ லைட் ஷாட் நைட் டைமில் லோ லைட் ஷாட் எடுக்கும்போது இதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் அண்ட் கொஞ்சம் பெட்ரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது சரிங்களா. எக்ஸ்போஷர் இதில் கொஞ்சம் நல்லா இருக்குது நைட் மோடில் இருக்கும்போது, அதுலேயும் ஓகே நல்லா இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் டீட்டெயிலிங் அண்ட் எக்ஸ்போஷர் கொஞ்சம் நைட் டைம்லேயும் கம்மியாக இருக்குது. ஸோ 3000 நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு கேமராவில் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். பட் அவ்வளோ மேஜர் இது கிடையாது. உங்களுக்கு பட்ஜெட் 17னா கன்ஃபார்மாக போகலாம். 20 நோ மேட்ரு, எனக்கு கேமரா பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் போகலாம். ஸோ கேமரா வைஸும் எந்த வகையான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. இந்த கேமராவோட வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ நான் வந்து இந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணேன். இப்போ ஷூட் பண்ணது வந்து F41ல் ஷூட் பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட் கேமராவில். லாஸ்ட் வீடியோ வந்து இந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணேன் பேக் கேமராவில். அதில் நிறைய பேர் வந்து வீடியோட கிளாரிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கேமரா வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், டிஸ்பிளே வைஸ், ப்ரைஸ் வைஸ் நான் டிசப்பாயிண்ட் ஆகலை. சில சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி நான் சார்ஜிங் அனிமேஷனாக அது விட்டுருங்க, அது ஒரு கணக்கிலே எடுத்துக்காதீங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் கொஞ்சம் இதில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி அதுவும் விட்டுருவோம், அதுவும் ஒரு மேஜர் இஷ்யூலாம் கிடையாது சரிங்களா. அடுத்தது வந்து இந்த டியூரபிள் அப்படின்னு வரும்போது இந்த ஃபோனோட டியூரபிலிட்டி தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு. நான் அந்த போன வீடியோன்னு சொல்லியிருப்பேன், இந்த ஃபோன் வந்து பென் டெஸ்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆச்சு. சரி ஓகே, நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது நம்ம பென் பண்ண போகிறது கிடையாது. ட்ராப் டெஸ்ட்டில் கூட வந்து ஸ்க்ரீன் வந்து சீக்கிரமாகவே வந்து உடஞ்சிருச்சு. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னடா இது ஸ்க்ரீன் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிச்சு. இது காரணம் வந்து AMOLED பேனல் வந்து சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நார்மல் டிஸ்பிளேயோட AMOLED பேனலில் கொஞ்சம் ஃபோர்ஸாக கீழே வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிடுது. அதனால் ஒரு நல்ல குவாலிட்டி டெம்பர் கிளாஸும் பேக்கில் ஒரு ஹார்ட் கேஸும் போய்ட்டு ஒரு சாஃப்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வாங்கலாம். தடால்புடலாக தூக்கி போடுவீங்க அப்படின்னா வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் Realme 8 Pro போங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது கொஞ்சம் டியூரபிலிட்டியில் செம்ம தாங்கிச்சு. இதே கேமரா சென்சர் தான் அந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் மேக்ரோ ஷாட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அதில் மேக்ரோ கொஞ்சம் கேவலமாக இருக்குது சரிங்களா. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ஓரளவு சிமிலராக இருக்கும். அதில் 720G யூஸ் பண்ணுறாங்க, இது 32G யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. நீங்கள் சாஃப்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோன் வாங்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது, ஓவராலாக இந்த ஃபோனு கொடுக்குற காசு வர்த்தா இல்லையா அது சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. நிஜமாக வந்து கொடுக்குற காசு வர்த்து மொபைல் தான், நீங்கள் வச்சுருக்கிறது பொறுத்து. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோனை பத்திரமா பார்த்துங்க, கீழே போட்டிங்க அப்படின்னா வந்து கொடுக்குற காசு ஒரேடியாக போயிடும். ஆனால் நீங்கள் ஃபோன் இது வாங்கிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இதுலேயும் வந்து டிசப்பாயிண்ட்டும் ஆக மாட்டீங்க. இதோட ஃபீல் பிடிக்கிற ஃபீலு, இதோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி இருக்கிற டிஸ்பிளே, அதோட ஸ்மூத்னஸ், இதோட பர்ஃபார்மன்ஸ், இதோட கேமரா, பேக் கேமராவோட குவாலிட்டி, இமேஜோட குவாலிட்டி, கிளாரிட்டி,
இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு செம்மையாக ஹாப்பி ஆயிருவீங்க. சார்ஜிங் டெக்னாலஜி இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அப்புறம் பேட்டரியோட பேக்கப் டைம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆனது ஃப்ரண்ட் கேமராவில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசென்ட் ஃபோட்டோஸ் தான் வருது. பட் 32 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா லாஸ்ட்டு Note 9 சீரீஸில் 32 கொடுத்தாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ டீசென்ட் இமேஜஸ் தான் வருது செல்ஃபி கேமராவில். பட் பேக் சைடு கேமராவில் எக்ஸ்ட்ராடினரியான சூப்பர் இமேஜஸ்லாம் கேப்சர் பண்ணலாம். சரிங்களா, கொடுக்குற காசுக்கு நான் கொடுத்த காசுக்கு நான் ஹாப்பி. சரிங்களா, நான் கொடுத்த காசுக்கு இந்த ஃபோனுக்கு நான் ஹாப்பி. சரிங்களா, மீதி இது வாங்கலாமா வேணாமா, ப்ரோ வாங்கலாமா ப்ரோ மேக்ஸ் வாங்கலாம், எல்லாமே வந்து உங்கள் டெசிஷன் தான். நீங்கள் என்ன சாய்ஸ், உங்கள் பட்ஜெட் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்கலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது எம்ஐ ஸ்டோரில் எப்போ வரும், பூர்விகாவில் எப்போ வரும்னு. அங்கே எப்போ வரும் ஸ்டாக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வாங்கினது Amazon.inல, அதுவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். அது வீடியோ கூட பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா, எம்ஐ ஸ்டோரில் எப்போ வரும்னு நீங்கள் எம்ஐ ஷோரூம் கால் பண்ணி தான் கேட்கணும். எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் வீடியோ எங்கே இருக்கோ அங்கே பக்கத்தில் ஸ்டோரில் நீங்கள் தான் கால் பண்ணி கேட்கணும். சரிங்களா, இப்போதைக்கு ஸ்டாக் எம்ஐ ஆஃப்லைன்லேயும் வந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க, நம்ம சொல்லி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் கால் பண்ணி என்ன ஏது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எம்ஐ ஸ்டோரில் நீங்கள் தான் விசாரித்து கேட்டு வைக்கணும். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எம்ஐ ஸ்டோரில் எப்போ வரும் அதை சொல்லுங்கள், எம்ஐ ஸ்டோரில் எப்போ வரும் அது சொல்லுங்கன்னு கமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கால் பண்ணி அங்கெல்லாம் கேட்கணும். நானே எம்ஐ ஸ்டோர் நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா, அமேசானில் சேல்ஸ்லேயும் போயிட்டுருக்கு. நீங்கள் சேல்ஸில் கிடச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா எம்ஐ ஸ்டோர்லையும் வாங்கிக்கலாம். பூர்விகாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா பூர்விகா சங்கீதம் அந்த மாதிரி நீங்கள் போகலாம். சரிங்களா, எம்ஐ ஸ்டோரில் இதே ரேட்டு தான் கொடுப்பாங்க. அதர் பிராண்ட்ஸ் தேர்ட் பார்ட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா அதர் ஷோரூமுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் பூர்விகா வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி நான் லைக் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.